ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தருடன் நமது நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங் மேற்கொண்ட கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இலங்கை முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா இப்போது நடந்து முடிஞ்ச தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். மீண்டும் அவர் எம்பி ஆகியிருக்கிறார். சொல்லப்போனால் தொடர்ந்து 6 முறை பிரேக் இல்லாமல் 21 வருடம் 6 முறை எம்பியாக இருந்த ஒரு கிரெடிட் டக்ளஸ் தான் சேரும் ஒரு தமிழ் லீடரில். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அதாவது தெரிய வந்ததாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டதாக கேசஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக 13 முறை இவரை கொல்றதுக்காக எல்டிடி முயற்சி செய்து இவர் உயிர் தப்பியிருக்கிறார். அதில் ஒரு பிரிசன் அட்டாக்கில் எல்டிடியோடைய மெம்பர்ஸ் அவருங்க ஃபாஸ்ட் டெத் இருக்கும்போது இவர் ஒரு தமிழ் லீடர் என்ற முறையில் அவங்கள ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக பிரிசனுக்குள்ளே போனபோது அவங்க தாக்கின தாக்குதலில் அது உயிர் எப்படி தப்பினார்ன்றதே தெரியாது. ஆனால் ஒரு பெர்மனெண்ட் டேமேஜ், ஒரு கண் பார்வை சரியில்லை அவருக்கு. டக்ளஸ் கிட்ட நாம் இப்போ வருங்கால தமிழ் அரசியல், தமிழர்களுடைய எதிர்காலம் இந்த அரசியல் தீர்வுக்கு பிறகு எப்படி அமையும் என்றால், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைக்கு அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கிறார், ஒரு ஃப்யூச்சர் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கன்சென்சஸ் பாலிட்டிக்ஸ், எல்லா கட்சிகளையும் எல்லா தலைவர்களையும் ஒரு ஒன்றாக திரட்டி மக்களுக்காக, இலங்கை தேசத்துக்காக, மக்களுக்காக ஒரு முயற்சி, நல்ல 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 எதிர்காலம் நல்லதாக அமையறதுக்காக முயற்சிகள் செய்வார் என்று அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கிறார். தமிழ் பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் அவங்க என்ன மாதிரி ஒரு நிலப்பாடை முன்வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்துள்ளது. இன்றைக்கு தான் தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு டிஎன்ஏ அவங்களுடைய ஆதரவை அரசாங்கத்துக்கு அவங்க பகிரங்கமாக அறிவித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கூட்டணிக்கு 14 எம்பி சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 எம்பி சீட்ஸ் நேஷ்னல் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதாவது மொத்தம் 16 சீட்டு டிஎன்ஏக்கு இருக்குது. டக்ளஸோட இபிடிபிக்கு ஒரு சீட் இருக்குது. அவர்கிட்ட இப்போ கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போது நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் நீங்கள் மீண்டும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் இபிடிபிக்கு ஒரு குறைவான வாக்குகள் கிடைச்ச மாதிரி இருக்கு. எதனால் இது நடந்திருக்கு? நீங்கள் எவ்வளவோ மக்களுக்காக செய்ததாக எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். அதாவது எங்களுடைய கருத்துக்கள் போதுமான அளவுக்கு மக்களை சென்றடைய இல்லை. அதுக்கு என்னுடைய கட்சியினருடைய செயல்பாடுகள் போதுமான அளவு இல்லை என்று நான் சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் சரியான நிலப்பாட்டை வெளியில் கொண்டு வராததும் இன்னொரு பிரதான காரணம். அடுத்தது, நாங்கள் தேசிய கட்சிகளுடைய ஆதரவோடையோ அல்லது அரச கட்சிகளுடைய ஆதரவோடையோ அல்லது எந்த விதமான தமிழ் கூட்டோடையும் நாங்கள் கலந்து கொள்ள, நாங்கள் தனி கட்சியாகத்தான் போட்டி போட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துக்கொண்டால் அதுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்திருக்குது, பல கட்சிகளுடைய கூட்டு சேர்க்கை இருந்திருக்குது. அதை விட ஊடகங்கள் பலமாக அவைகளுக்கு, தமிழ் ஊடகங்கள் அவர்களுக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள். அதனுடைய வழிபாட்டை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏன் இந்த தமிழ் ஊடகங்களும் பிரதான தமிழ் கட்சிகளும் உங்களை ஒரு தனிமைப்படுத்திக்கின்றன? ஏன்னால் இப்போ எங்களுடைய செயல்பாடுகள், நாங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளுடைய செயல்பாடுகள் கொள்கைகளில் இருந்து
வேறுபட்டதாக நடைமுறை சாத்தியமானதாகத்தான் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளையும் வேலை திட்டங்களையும் முன்வைத்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு இப்போ தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இனப்பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்த சட்டத்தை தான் நாங்கள் ஆரம்ப காலம் முதல் கொண்டு வச்சிருக்கிறோம். அதாவது 13வது திருத்த சட்டத்தை, அது இறுதி அல்ல, 13வது திருத்த சட்டத்தை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்த சட்டத்தை ஆரம்பமாக முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுல தான் ஆரம்பிக்க வேணுமென்ற நாங்கள் வச்சிருக்கிறோம். துரவஷ்டவசமாக தமிழ் கட்சிகளை பொறுத்த வகையில் அதுக்கு எதிரான நிலப்பாடுகளை தான் கொண்டிருக்கணும். அதாவது அதில் ஒன்றுமில்லை, அது உளுத்து போனது, காலம் கடந்தது, தும்புக்கட்டையால் கூட தாங்கள் தொட்டு பார்க்க மாட்டோம்ன்றெல்லாம் சொல்லிக்கொண்டவ அது எங்களுடைய கைகளுக்கு வரப்போகின்றன மக்களுக்கு உசுப்பேத்துற அல்லது சூடேத்துற அரசியலுக்கு கூடாக திருப்பியும் கைப்பற்றி கொண்டு இப்போ அங்கே தூங்கி கிடக்குது. இந்த வைக்கோல் பட்டட நாய் என்று சொல்லுகின்றது போல அது எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் தூங்கி கிடக்கின்றது. அதற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுகின்றார்கள் இலங்கை அரசாங்கம் அதை செய்யலை இதை செய்யலை. உண்மை அப்படி அல்ல. அது வடிவாக செயல்படுத்தலாம் என்றதுதான் எங்களுடைய அனுபவ கருத்து. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயுத போராட்டத்தினுடைய முன் அனுபவம் இருக்கின்றது. அதை விட 20 வருஷத்துக்கு மேலே ஜனநாயக வழிமுறையிலான அனுபவம் இருக்கின்றது. இந்த அனுபவங்களினுடைய மொத்தம் தொகுப்பு தான் எங்களோட கட்சியினுடைய கொள்கையும் வேலை திட்டங்கள். பல ஜனாதிபதிகள் கீழ் நீங்கள் அமைச்சராக பணியாற்றி இருக்கிறீர்கள். இது எப்படி உங்களால் சாத்தியமானது? அதன் எங்களுடைய அந்த ஒரு நடைமுறை சாத்தியமான அணுகுமுறை, நாங்கள் ஐக்கிய இலங்கைக்குள்ள சமாதான சகவாழ்வு என்று வந்த பிறகு ஆயுத போராட்டத்தை கையை விட்டு ஐக்கிய இலங்கைக்குள்ள சமாதான சகவாழ்வு என்று வந்த பிறகு இலங்கை அரசுகளோட பேசித்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஆனால் அந்த சமவாழ்வு தான் இன்றைக்கு எல்லா தமிழ் கட்சியிலும் போய்கொண்டிருக்கணும். ஆனால் அவைகள் சொல்றது ஒன்று, செய்கிறது வேறு ஒன்று. அதுதான் அந்த வேறுபாடு. அவர்களுக்கு பிரச்சனையை தீர்க்க வேணுமென்ற ஒரு நோக்கமோ அல்லது விருப்பமோ இருக்கிற மாதிரி தெரியல என்ற இதுதான் வரலாறு. எவ்வளோ சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைத்தது. அப்போ கிடைத்த சந்தர்ப்பங்களை தட்டி கழிச்சதனுடைய விளைவு, தமிழ் மக்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை இந்த தமிழ் கட்சிகளினுடைய தலைமைகள் தட்டி கழித்ததனுடைய விளைவு தான் யுத்தமும் அதால் மக்கள் பட்ட அவலமும். இன்றைக்கு கூட இப்போ நாங்கள் புதிய ஒரு தேர்தல் வந்திருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு முதல் இருந்த அரசு வளமையாக ஆளுங்கட்சி ஒன்றை சொன்னால் எதிர்கட்சி எதிர்க்கிறதும், அந்த எதிர்கட்சி நாளைக்கு மாறி ஆளுங்கட்சியாக வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வரைக்கும் இதான் நடக்கிறது. ஆனால் இப்போ இருந்த அரசு, அதாவது ரணில் விக்ரமசிங்கவினுடைய தலைமையில் இருந்த அரசு அந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இணங்கியும் பிணங்கியும் இருந்தவர். அந்த சந்தர்ப்பத்தை வடிவாக பயன்படுத்தி இருக்கலாம். அங்கே 3-2 பெரும்பான்மை இருந்தது. அதை இந்த தமிழ் தலைமைகள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அதை சரியாக பயன்படுத்தி இருந்தால் எங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு முழுக்க தீர்வு காண முடியாவிட்டாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நியாயமான தீர்வையாவது நாங்கள் பெற்றிருக்கலாம். இப்போ அதை காலம் கடந்து போட்டு வெண்டைக்கு சொல்லி நம்ம வந்து தாங்கள் பிரச்சனையை தீர்க்க போறோம் என்று சொல்லி, இப்போ தமிழ் பிரச்சனையை தீர்க்கணும்னா என்ன செய்யலாம் சுருக்கமாக? அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல 13வது திருத்த சட்டத்தை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுல ஆரம்பித்தல் என்றதை நாங்கள் ஆரம்ப காலம் முதற்கொண்டு சொல்லி வரோம். முதல் அதை நாங்கள் தொடங்குவோம். அதே நேரத்தில் சமகாலத்தில் இப்போ புதிய பிரதமர் சொல்லியிருக்கிறது போல, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறது போல எல்லோரோடையும் கதைச்சு ஒரு பொது இணக்கப்பாட்டில் கொண்டு போகலாம். ஆனால் அது இப்போ நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்றைக்கு கிடைக்கக்கூடிய காலக்காய் நல்லது என்று சொல்லிடும். முதல்ல எங்கிட்ட கைவசம் இருக்குது, அதை நாங்கள் முதல் நடைமுறைப்படுத்துவோம். அதுதான் நான் கேட்குறேன். திரும்பி ஆரம்ப காலம் முதற்கொண்டு கடந்த பல வருஷங்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் மற்ற இயக்கங்களுக்கும் மற்ற அரசியல் தமிழ் கட்சிகளுக்கும் எங்களுக்கும் இடையில வேறுபாடு இதுதான்.